விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வாராரு வாராரு கள்ளழகர் வாராரு அழகா மலையழகா தாராரு தாராரு தரிசனம் தான் தாராரு அழகா பேரழகா அழகா பேரழகா எத்தனை எத்தனை சனம் சுத்தி வருதே சுத்திட சுத்திட மனம் பக்தி பெறுதே பக்தியில் பக்தியில் சுத்தி வருதே பக்தியில் அழகத்தரும் முக்தி பெறுதே. மதுரையில் கொளுத்தும் வெயிலுக்கிடையே பக்தர்களின் தாகத்தை தீர்க்க நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, மதுரை மாநகரமே விழாக்கோலம் கொண்டிருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வெயில் அங்க எப்படி இருக்கு? தாகத்தை தணிப்பதற்கு நீர்மோர் மட்டும் போதுமானதாக இருக்கிறதா? விக்னேஷ், நீங்களே பார்க்கலாம். ஒருபுறம் மக்கள் சாறை சாறையாக கடல் அலை போல சித்திரை திருவிழாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் கடுமையான வெயில் என்பது கொளுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இன்று அதிகாலை நடைபெற்ற கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகை ஆற்றில் தங்க குதிரையில் கள்ளழகர் எழுந்தெழக்கூடிய நிகழ்வு என்பது மிக விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் அழகர் இருக்கக்கூடிய இடங்களை தேடி தேடி சென்று அவர்கள் தரிசிப்பதற்கு ஆங்காங்கே இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த பகுதியில் மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான பகுதிகளில் நீர்மோர் பந்தல்கள், உணவுப் பொருட்கள் இவை கொடுக்கப்பட்டு பக்தர்களினுடைய தாகத்தையும் அவர்களின் வெப்பத்தை அந்த நிலையையும் குறைப்பதற்கான ஏற்பாடுகளை ஆங்காங்கே பக்தர்கள் செய்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் அதே போல மதுரை மாநகர் பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதி என்பது பெறப்பட்டு பக்தர்களுக்கு உணவு, நீர்மோர், அதே போல பழச்சாறு உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் என்பது கொடுக்கப்படுகிறது. இப்படியாகத்தான் சித்திரை திருவிழாவில் இந்த வெயிலினுடைய தாக்கத்தை போக்குவதற்கான ஏற்பாடுகளை பக்தர்கள் ஆங்காங்கே செய்திருக்கிறார்கள். இந்த திருவிழாவை பொறுத்தமட்டில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். ஒவ்வொருவருமே அழகரை தரிசிப்பதற்காக மட்டுமே வருகிறார்கள். தங்கள் வீட்டு விசேஷமாக நினைத்து இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள். வெயிலை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள், இந்த திருவிழாவை எப்படி பார்க்கிறார் என்பது குறித்து பேசுவோம். சார் வணக்கம். கடுமையான வெயிலா இருக்குது, இருந்தாலும் நீங்க அழகரை பாக்குறக்கா வந்திருக்கீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? வருஷம் அழகரை பார்க்க வரோம். வெயில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அழகரை பார்த்து சந்தோஷமா போறோம். அவன் எனக்கு சொந்த ஊர் மதுரை தான். நாங்கள் செட்டில் ஆன திருச்சி. வருஷம் விடாம அழகரை நாங்கள் வந்து பார்க்கறதா எங்களோட வழக்கம். பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம். குறிப்பா ஒவ்வொரு இடங்கள்லயுமே உங்களுக்காக நீர்மோர் பந்தல்கள் அமைச்சிருக்காங்க. பக்தர்கள் நிறைய பேர் நேர்த்தி கடன்களா உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்கறாங்க. வெயில சமாளிக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மதுரை மக்கள் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. மதுரையில பாத்தீங்கன்னா சாமி பார்க்கணும்னா சாப்பாடு, நீர்மோர் அதான் நிறைய கொடுக்கறாங்க. எல்லாருமே சந்தோஷமா சாமியை பார்த்துட்டு வயிறு நிறைஞ்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகணும். அதனால சந்தோஷமா போறோம் சார். அதே போல இன்னொரு பக்தர்கள் கூட இருக்கிறார்கள், நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய பக்தர். ஆனா நீங்க எல்லாம் விரதம் இருப்பீங்க, விரதம் இருந்து அழகரை தரிசிப்பீங்க, இன்னைக்கு நேர்த்தி கடன் செஞ்சிருப்பீங்க. இந்த வெயில் கடுமையான வெயிலா இருக்குது, குடும்பத்தோட வந்திருக்கீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? வெயில சமாளிச்சு இந்த கூட்டத்துல எப்படி இது பண்றீங்க? அது கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க, சித்திரை மாசம் கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்திலே வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க கேட்டோம்னா, ஜன நெருக்கடி இல்ல, வெயில்ல வந்து மக்களுக்கு கிருகிருப்பு வரும். அது பாரம்பரியமா என்ன செய்வாங்கன்னா, செம்புல வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டோம்னா சர்க்கரையோ இப்ப பூந்தியா மாறிடுச்சு. அப்ப சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து கிருகிருப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால தண்ணி பிச்சுறவங்க தண்ணி குடிப்பாங்க. அப்ப மயக்கம் குறைஞ்சிரும், நம்மளுக்கு உடல்ல எனர்ஜி ஏறிடும். வெயில் வந்து அலறு பொறுத்த வரைக்கும் சாமியை எங்கெங்க பாக்குறோமோ அவர் உள்ளம் கறந்த கல்வன் மாயன். அப்ப வெயில் வந்து வெயில் நம்மளுக்கு பிசிக்கலா உணர்ந்தாலும் நம்ம மாயனை பார்க்கும் போது நம்மளுக்கு மெய் மறந்து போயிடுவோம். நம்ம விக்னேஷ், நீங்களே கேட்டிருக்கலாம், வெயில் என்னதான் வெயில் கடுமையாக இருந்தாலும் அழகரை பார்க்கக்கூடிய விஷயம்தான் எங்களுக்கு சந்தோஷம். அழகரை பார்த்தால் வெயில் எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அழகரோடு மதுரை மக்கள் பின்னி பிணைந்து ஒன்றிணைந்து இந்த விழாவை மிக உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். ஏராளமான இடங்களில் பக்தர்களினுடைய அந்த வெப்பத்தை, அதே அந்த கடுமையை, வெயிலினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக பக்தர்களை அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்காக நீர்மோர் பந்தல்கள், பானகரங்கள், அதே போல பழச்சாறுகள், உணவுப் பொருட்களை கொடுத்து இந்த திருவிழாவை ஒரு கருணை திருவிழாவாக, கொடுத்து உதவக்கூடிய திருவிழாவாக மாற்றி இருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்ட பிரபு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.